ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் முன்னேற்றம் என்பது இல்லாமல் தான் இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது சில சமயம் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறாய். என்ன இது இப்படி நடக்கிறது, என்னடா இது என்பதை நீ என்னிடமே வந்து கேட்கிறாய். என்ன சாயி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் வேறொரு விஷயம் ஒன்று நடக்கிறதே, இதற்கு என்ன செய்வது நான் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். எனக்கு நன்றாகவே நீ கேட்கும் விஷயமும் புரிகிறது. அதே சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதும் புரிகிறது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பலவிதமான காயங்களை நீ பார்த்து இருக்கிறாய். ஒரு காயம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தது எல்லாமே அடிக்கு மேல் அடிதான். எதுவுமே சொல்லும் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. நீயும் சில சமயமெல்லாம் சோர்ந்து இருக்கிறாய், என்னடா இது வாழ்க்கை என்று. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது எல்லாமே ஒரு பாடங்கள் தான். நீ கேட்பாய், பாடம் பாடம் என்று சொல்கிறீர்கள், எப்பொழுதும் நான் பாடத்தை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டே இருப்பேனா? மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதா? நான் இந்த உலகத்தில் வாழத்தானே பிறந்தேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கிறேன் என்று. ஆனால் தங்கமே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நொடியிலிருந்து, அதாவது நீ ஞாபகமாக ஒரு விஷயத்தை வைத்துக்கொள். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும். ஒரு இடத்திற்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்தது பிறகு ஒரு நல்லது நடக்கும். அது ஏனென்றால் உன்னுடைய கர்ம வினையை அங்கேயே நீ இதுக்கு மேல் கர்ம வினை கிடையாது என்று விட்டு விட்டு நீ வந்து விடுகிறாய். அதனால் நீ என்ன செய்வாய்? இந்த கோவிலுக்கு நாம் போயிட்டு வந்த பிறகுதான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நல்லது நடக்கிறது. இவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் நல்லது நடக்கிறது. இவரிடம் இந்த விஷயத்தை, இந்த ஒரு வேலையை சொல்லிவிட்டேன், அதற்கு பிறகுதான் நல்லது நடக்கிறது என்று நீ சொல்வாய். அதே போலதான் இந்த வாக்கு கேட்டு முடித்த அடுத்த நொடியிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளானது மிக மிக வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்துவிடும். அந்த அளவுக்கு உன்னால் அசைக்கவே முடியாத, உன்னால் கட்டுப்படுத்தவே முடியாத உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நீ நிறைய பார்ப்பதற்கு ஆரம்பிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் என்னென்ன என்பதை நான் நன்றாகவே அறிவேன். எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, எந்தெந்த காரியத்திற்காக எந்தெந்த முயற்சிகளை நீ எடுத்திருக்கிறாய் என்ற முழு விவரத்தையும் நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் நான் இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் நான் உனக்கு சொல்வது, நீ எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் நீ ஒரு தோல்வியை கண்டாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். சொல்ல போனால் அதிரடியான மாற்றங்கள், அதாவது உடனடியாக ஒரு விஷயத்தை நீ நினைக்கிறாய், அந்த விஷயத்தை நாளைக்குள் செய்து முடிக்க வேண்டும், இல்லை என்றால் இன்றைக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்கள் கண்டிப்பாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால் பார்த்துக்கொள். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. நீ நினைக்கிறாய், நாம் அத்தனை தெய்வங்களை வணங்குகிறோம், அத்தனை தெய்வங்களும் நம்மோடு இருக்குமா? அத்தனை தெய்வத்துடைய சக்தியையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருப்பார்களா என்று. கண்டிப்பாக தங்கமே, நீ எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் மனமுருகி கண்ணீர் சிந்தி இவர்கள்தான் என்னுடைய வாழ்க்கையை காக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நிச்சயமாக அந்த தெய்வங்கள் அனைத்துமே உன்னோடு தான் இருக்கும். இந்த சாயாகிய நான் நீ என்ன செய்தாலும் நிலையானவன். எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டே இருப்பேன். சந்தோஷம் உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு இருக்கும். அது எந்த ஒரு நிலையிலும் இந்த சாய் அந்த சந்தோஷத்தை உன்னை விட்டு ஒரு தூரம் கூட நகர்த்தி கொண்டு செல்ல மாட்டேன். நீ ஒரு திட்டம் போட்டால் அது ஒரு திட்டமாக நடக்கிறது என்று வருத்தப்படுகிறாய் பார். அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இந்த சாய் பார்த்து கொள்வேன். உனக்கு அதிகமாக தெய்வ சக்திகள் இருக்கிறது அம்மா. அதனால் நீ பயப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் கிடையாது. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தைரியமாக ஒரு
செயலை செய்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் மன திருப்திகள் கிடைக்கும். அதே நேரத்தில் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும். பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குமா என்று நீயே யோசித்து பார்த்துக்கொள். ஆனால் நீ தைரியத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துதான் அது சேர்க்கிறது. நீ பாவம், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே புரிகிறது. நீ பாவம், உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் விஷயங்கள் என்னவென்றால் மாபெரும் சந்தோஷங்கள் மட்டும்தான். சில சமயம் எதுவுமே செய்திருக்க மாட்டீர்கள், ஆனால் திடீரென்று ஒரு சந்தோஷம் வந்து உங்களை அடிக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து சந்தோஷங்கள் வந்து உங்களின் மீது வெள்ளமாக ஓடப் போகிறது. அதான் நான் சொல்லிவிட்டேனே, இதற்கு மேல் என்ன தயக்கம்? இனிமேல் நீ செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரிதான், இதற்கு பிறகு நீ செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், இதற்கு முன்பு நீ செய்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், உனக்கு மாபெரும் அசுர வளர்ச்சியை அது கொடுக்கும். அதாவது அதை உன்னால் தடுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வளரும். நீ யார் தடுக்க போகிறாய்? ஒரு நபர் வளர்ந்தால் கெட்டவன் தான் வந்து தடுப்பான். அவனையே நான் தடுத்து ஓரமாக தள்ளி வைத்து விடுவேன். மற்றபடி யாரும் வந்து தடுக்க முடியாது. நீயே நினைப்பாய், என்ன இது இவ்வளவு அழகாக எல்லா விஷயங்களும் செய்கிறதே, நிறைய ஓடுகிறதே, வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கிறதே என்று உன்னை நீயே பார்த்து இன்ப வெள்ளத்தில் உன்னை மிதக்கும்படி நான் அனைத்து விஷயங்களையும் ஒரு விஷயத்தை கூட விடாமல் செய்வேன். உன்னுடைய சிறு வயதிலிருந்தே நிறைய ஆசைகள் உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது. சில ஆசைகள் தேவையுள்ள ஆசைகளாக இருக்கிறது, சில ஆசைகள் தேவையில்லாத ஆசைகளாக இருக்கிறது. தேவையுள்ள ஆசைகள் என்னவென்று எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தால் நல்லது, எந்த விஷயம் நடந்தால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த விஷயத்தை மட்டும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உன்னை மேலும் மேலும் அதிகமாக வாழ வைப்பேன். காலம் முழுவதும் உனக்கு எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன், எல்லா வளங்களையும் தருகிறேன், எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருகிறேன் என்று உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்ய ஆரம்பித்து விடுவேன். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் அதிகமானது. எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேரின்பத்தை காண வேண்டும் என்று நீ நினைத்தாய். அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நீ காணும் நாள் வந்துவிட்டது. நல்லதொரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து பயப்படாமல் எழுந்து ஓடுபவன் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைகிறான். நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன் அல்லவா, நிச்சயமாக அதை மனதுக்குள் வைத்துவிட்டு வாழ்க்கையில் ஓட ஆரம்பி. இதுவரைக்கும் நீ சோர்ந்து இருந்தால் கூட இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு இடத்திலும் சோர்ந்து நிற்கக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நானே வியக்க வேண்டும், உன்னுடைய முயற்சியை பார்த்து நானே பிரமிக்க வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேரின்பத்தை நீ சம்பாதிக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு காலத்திலும் என்னடா வாழ்க்கை இது என்பதை நீ நினைக்கக்கூடாது. எல்லா விஷயமும் மாறும், எல்லாம் நல்லதாக நடக்கும், காலம் முழுவதும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையில் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய அனைத்திலும் வெற்றியை நானே பார்ப்பேன். என்னுடைய கண்களானது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நீ எங்கு போகிறாய், என்ன செய்கிறாய், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் உன்னை நான் எப்பொழுதும் சொல்வேன், நான் பார்க்கிறேன், உன்னை இரு கண்கள் பார்க்கிறது என்று. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னுடைய தொழிலில் நான் வளர்ச்சியை கொடுத்து அதனால் மிகப்பெரிய ஒரு பணத்தையும் கொடுத்து பதவியையும் நான் கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.